அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுக்கு இடையான தொகுதி உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கு. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகள் ஒதுக்கீடு அவர்களுக்கு. திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளது. மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகமும் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்திருக்கிறார்கள். 6 தொகுதிகள் கேட்டதாக செய்திகள் வந்தது. முதலமைச்சரே தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தார். இருந்தாலும் எங்களுடைய மாநில குழு ஸ்டேட் கமிட்டியை எங்களுக்கு 6 தொகுதிக்கு தான் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து ஆலோசித்து விட்டுட்டு முடிவெடுக்கிறோம் நேற்று சொல்லியிருந்தார். இன்று ஸ்டேட் கமிட்டி மீட்டிங் முடித்து இன்று 5 தொகுதிகளுக்கு ஒப்புதல் பெற்று கையெழுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு கட்சியோடு திமுக தொகுதி உடன்படிக்கையை நிறைவு செஞ்சுருக்காங்க. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடியது தேமுதிகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மட்டும்தான், மற்றும் சில ஒரு சீட்டுகள் பெறக்கூடிய சிறு சிறு கட்சிகள் மட்டும்தான். அப்போ இந்த தொகுதி உடன்படிக்கை ஏறக்குறைய நாளை இல்லை நாளை மறுநாள் மித்த கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தேமுதிகவும் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் தகுதிக்கு எங்களுடைய பலத்திற்கேற்றவாறு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு 25-28 கூட்டும் பொழுது எங்களுக்கு ஏன் 5-6 ஆகக்கூடாது, இல்லை தொகுதிகளை அதிகப்படுத்தக்கூடாது, அது முறையா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் திரு பே சண்முகம். ஆனால் பெரிய அளவிற்கு கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அதிக எண்ணிக்கையில் கட்சியில் இருப்பதால் சிறிது சமரசம் செய்யணும்னு முதலமைச்சரும் திமுகவும் வேண்டுகோள் வைத்ததை ஏற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதிகள் தான் வழங்கப்பட்டது. சென்ற முறை கொடுத்த 6 அவர்களுக்கும் ஒரு தொகுதி குறைக்கப்பட்டு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஐயுஎம்எல் 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்ட ஐயுஎம்எலுக்கு இந்த முறை 2 தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு அதே 2 தொகுதிகள். ஆனால் அவர்கள் போட்டியிட வேண்டிய சின்னம் திமுகவினுடைய உதயசூரியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் 2 தொகுதிகள், அவர்களும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள். மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகுதியில் அவர்கள் சொந்த சின்னத்திலும், மித்த 3 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுவார்கள். எஞ்சி இருப்பது மதசார்பற்ற மனிதநேய ஜனநாயக கட்சி, கருணாசினுடைய முக்குளத்தோர் புலிப்படை, எஸ்டிபிஐ, இது போன்ற கட்சிகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. ஏறக்குறைய தொகுதி உடன்படிக்கை ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்துவிட்டது. இன்னும் 2 மட்டும்தான். தேமுதிகவும் விடுதலை சிறுத்தை கட்சிகளோடு உடன்படிக்கை கையெழுத்தானால் திமுக கூட்டணியில் ஏறக்குறைய தொகுதி உடன்படிக்கை நிறைவேற்றது என்று சொல்லலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். திமுக அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்திட்டு அதை வைத்து காட்சிகளை பார்க்கிறோம். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் திரு பே சண்முகம். ஒப்பந்தத்தை பத்திரிகையாளர்களுக்கு காண்பித்து பத்திரிகையாளர்களுக்கு விளக்க உள்ளார். என்ன மொத்த வாசகத்தையுமே எடுக்க முடியும், நான் தான் பேச போறேன். ஓகே சார், ரைட் ரைட். தொடர் 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மதவெறி சக்தியான பிஜேபி, அதற்கு துணை போகிற அதிமுக உள்ளிட்ட அணியை எதிர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இதற்கு 2 அணிகளுக்கும் இடையிலே தான் தேர்தல் என்பது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல ஆண்டு காலமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒரு அங்கமாக செயல்பட்டு வருவது தெரியும். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அணியிலிருந்து போட்டியிடுவது எவ்வளோ முக்கியமோ அதே சமயத்தில் ஒரு கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. அதைவிட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவினுடைய முடிவு. அதற்கான தொடர் முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திமுக தலைமையோடு தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடும் 2 முறை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இருந்தாலும் அதிகமான கட்சிகள் இந்த அணியில் இடம்பெற்றிருப்பதும் புதிதாக சில கட்சிகள் வந்து சேர்ந்திருப்பது, ஆகவே அனைவருக்கும் தொகுதிகளை பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் தொகுதியை தர இயலவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைப்பில் தெரிவித்தார்கள். ஆகவே 6 என்பதை ஒரு தொகுதியை குறைத்து 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமாக இன்று காலை நடைபெற்ற கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு எந்த விதத்திலேயும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடும், நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒற்றுமை அதற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க முன் வந்திருக்கிற 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்து அதன் அடிப்படையில் இப்போது திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் என்கிற முறையில் நானும் கையொப்பமிட்டு 5 தொகுதிகளுக்கான 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களின் அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இந்த அணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மதியம் பிறகும் கூட முதலமைச்சரை வீட்டில் போய் பார்த்தீங்க. அதன் பிறகும் அவர் அந்த 6ங்கிறத ஏற்றுக்கலையா? என்ன நடந்தது அந்த சந்திப்பில்? இல்லை, முதலமைச்சரிடம் நாங்கள் குறைஞ்சபட்சம், அதாவது தொகுதி குறைப்பு என்பதை எங்களுடைய கட்சி அணிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கட்சி மாநில செயற்குழு மாநில குழுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் நேரடியாக தெரிவித்து 6 என்கிற எண்ணிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற முறையில் தான் இன்று மாலை முதலமைச்சர் அவர்களை நானும் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்களும் சந்தித்தோம். ஆனால் அப்போதும் அவங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இருக்கிற சிரமங்களையும் இந்த 5 என்பதை ஏற்று நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டார். இதை மீண்டும் மீண்டும் ஒரு முடிவில்லாமல் நீடித்து கொண்டே செல்வது என்பது தேர்தல் பணிகளுக்கும் இடையூறாக இருக்கும். மற்ற கட்சிகளோடும் பேசி அவர்கள் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இதை மேலும் நீடித்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் இதை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே கூறிய வார்த்தை தான் இது. காங்கிரஸுக்கு கூடுதலான இடங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குறைவான இடம் கொடுக்குறதுங்கிறது ஏற்புடையது அல்ல, நியாயம் அல்லன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த சூழலில் அந்த நியாயம், அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கா? இப்போ தான் நான் சொன்னேன், இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லைன்னா எல்லாம் சேர்ந்தது தானே. சார், எண்ணிக்கையில் திருப்தி இல்லைன்றீங்க, தொகுதியாச்சு நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் கிடைக்குமா? அதுக்கான ஏதாவது பேச்சுவார்த்தையை நீங்கள் பேசுங்க. இல்லை, இப்போ போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய ஒரு பட்டியல் என்பது, அதாவது ஏற்கனவே நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகள் உட்பட ஒரு போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியல் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் இடத்தில் வழங்கியிருக்கிறோம். அந்த நாங்கள் விரும்பக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்கிறோம். அது அதற்கான சந்தர்ப்பம் வருகிறது, கட்டாயம் பேசலாம், நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் என்று தெரிவித்தோம். ஒரே கேள்வி, பாஜக வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளை சிதைச்சிருவாங்க, அவங்க கூட போகிற எந்த கட்சியும் வளர்ந்தது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் திமுக கூட்டணியிலையும் எல்லா கட்சியும் கடந்த தேர்தலோட நீங்கள் கம்மியாக சீட்டை, உங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டே போகிறது, அதே நிலைப்பாட்டில் தான் இங்கேயும் இருக்கா, செயல்படுதா? இல்லை, தொகுதி எண்ணிக்கை குறையிறதுனால கட்சியெல்லாம் அழிஞ்சு போயிடும், கட்சிகள்லாம் விழுங்கிடுவாங்கன்ற மாதிரியான தன்மையில் இந்த அணியினுடைய செயல்பாடு என்பது எப்போதுமே இருந்தது கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் அதனுடைய செயல்பாடுகளும் கடந்த கால அனுபவங்களும் பல கட்சிகளை அவர்கள் விழுங்கி இருக்கிறார்கள், காணாமல் அடிக்க செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழகத்திலேயும் அதிமுகவுக்கு அத்தகைய கதி ஏற்பட்டுவிடக்கூடாது
என்கிற ஆழ்ந்த அக்கறையோடு தான் எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தோம். இப்போதும் அதே தான் சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் ஒரு தொகுதி உறுதியாக போட்டிடுறோமா? சென்னையில் உட்பட போட்டியிடுவதற்கான எங்களுடைய தொகுதிகளை நான் கொடுத்துருக்கோம். இல்லை உறுதியாக போட்டியிட வேண்டும் என்கிற முறையில் தான் விருப்பப்பட்டியல் கொடுத்துருக்கோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இல்லை சென்னை தலைநகரம் என்கிற முறையில் சென்னையில் மாநகரத்துக்குள் ஒரு தொகுதி கட்டாயம் வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பப்பட்டியலில் கொடுத்துருக்கோம். அதை பெறுவதற்கான முயற்சிகளை இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எதற்கு தேர்தல் நடைபெறுதோ அதுக்கான பேச்சுவார்த்தை தான். மற்ற கட்சிகள் மாதிரி அடுத்த ஆண்டாண்டு காலத்திற்குமான கோரிக்கையை பூரா வைக்கிறதெல்லாம் எங்கள் வழக்கம் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல்னால் அதற்கான தொகுதி அதற்கான பிரச்சனை தான். இப்போது நடைபெறுவது சட்டப்பேரவைக்கான தேர்தல். ஆகவே சட்டப்பேரவை தொகுதிகள் எண்ணிக்கை எவ்வளவு, எந்த போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகள் என்ன என்பது தான் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும். அது அந்த குழுக்கிட்ட கொடுத்துருக்கோம். 5 என்பது நாங்கள் எங்கள் போட்டியிடத்துக்கு எதெல்லாம் எங்களுக்கு அவசியம், இது இந்த தொகுதி இந்த பட்டியலுக்குள் எங்களுடைய தொகுதிகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருக்கோம். அது தொகுதி உடன்பாடுகள் மற்ற கட்சிகளோடு முடிஞ்சோடனே பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த சம்பந்தமான எல்லா பணிகளுமே நிறைவேறும். ஒரு நீண்ட ஆலோசனை நடைபெற்றுச்சு. 13 மணி நேரம் 12 மணி நேரங்கிற ஆலோசனை எந்த இடத்துல நம்ம கன்வின்ஸ் ஆனோம்? கூட்டணியில் நம்ம இந்த கூட்டணியினுடைய ஒற்றுமை சீர்குலைந்து விடக்கூடாது. அதற்கு காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு இருந்து விடக்கூடாது. இந்த மதச்சார்பற்ற அணியினுடைய ஒற்றுமையும் இந்த ஒற்றுமையின் அடித்தளத்தில் தான் 2026 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.